வணக்கம் நண்பர்களே. தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் சர்வே ரிப்போர்ட்டுன்னு எடுக்கிறது காலங்காலமாக தேர்தல் அரசியலில் இருக்கிற ஒரு வழக்கம். இப்போ தான் இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து இந்த கண்ட்ராவிலாம் நடக்குது. முன்னாடி அரசு காவல்துறையை அந்த உளவு பிரிவுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அது சரியாகவும் இருக்கும். ஒரு 70-80% சரியாக இருக்கும். இப்பவும் மாநில உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்தந்த மாவட்டங்களில் இவ்வளோ தொகுதிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது அல்லது எதிரான மனநிலை இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த புத்திசாலி கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, திமுகவில் பொதுவாக ஆளுங்கட்சியில் இருக்க புத்திசாலி கட்சிக்காரர் ரொம்ப நெருங்கிய மேலிடத்தினுடைய நெருங்கிய உறவினர், அவர் ஒரு தனியார் நிறுவனம் வச்சுருக்கார். ஏன்னா அவங்க தான் உலகத்திலே ஸ்பெஷல் மூலையில் பிறந்து உள்ளவங்க. அவங்களுடைய இதை வச்சு ஒரு சர்வே எடுக்கிறாரு. அந்த சர்வே பார்த்தா அப்படியே இவங்களுக்கு ஆஹா நாம தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் மாநில உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்குது. அப்போ இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கே இவங்க தயங்குறாங்க. காரணம், ஏற்கனவே வந்த ரிப்போர்ட்டெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இவங்க இந்த மாநில உளவுத்துறை இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு அவங்களுடைய கவலைகள் தெரிகிறதுனால அடுத்தடுத்து வர்ற ரிப்போர்ட்டுகளை இவங்க கொடுக்கறதில்ல. பெரிய தேக்கத்தில் இருக்காங்க. இதை பார்த்து பெரிய குழப்பத்துக்கு உள்ளாயிருக்கு திமுக. ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மனிதன் அதிக குழப்பத்திற்கு உள்ளானால் தோல்வியை சந்தித்து விடுவான். இது இயற்கையான விதி. இந்த இயற்கை நீதியிலிருந்து தான் இவர்கள் தேர்தல் முடிவுகளை கணிப்பாங்க. இப்போ தேர்தல் முடிவுகளை கணிப்பதில் பெரும் குழப்பம் திமுகவுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட முடியுமா இல்லையாங்கிறதே அடுத்த மாதம் பிப்ரவரி 16, 16, 20 அந்த இது வருது, தீர்ப்பு வருது. அவருக்கு குளத்தூர் 2011 குளத்தூரில் ஜெயிச்சாரா இல்லைன்ற தீர்ப்பே 2026 வருது. நம்ம நீதிமன்றங்கள் இறைவன் தான் காப்பாற்றணும் இந்தியாவை. அப்படி ஒரு இழுத்தடிப்பு கேஸு, ரைட்டா? இப்போவும் என்ன கேட்குறாங்க, அவர் கொடுத்தாரா, அவர் பணம் தானா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அது ஒரு பக்கம். ஸோ ஸ்டாலின் போட்டியிட முடியுமா முடியாதான்னு தெரியாது. மற்ற அமைச்சர்கள் மேலெல்லாம் பெண்டிங் கேஸில் தான் இருக்குது. எல்லோரும் கோர்ட்டுக்கும் இதுக்குமா அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா திமுக மிகுந்த கவலையிலும் குழப்பத்திலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கள நிலவரம். ஆனால் காட்டிக்குவாங்க மேடையில் ஆரியம் திராவிடம் துருப்பிடிச்ச கத்தியை வச்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கிறாரு. களத்துக்கு போகிறா இருந்தால் நல்ல இதோடு போங்கப்பா. இன்னமும் பராசக்தி மாதிரி படம் எடுத்துக்கிட்டு ஹிந்தி எதிர்ப்பு, ஆரியம் திராவிடம், அவருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறதா நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அவர் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன் சொல்லிக் கொடுக்குறத. நம்ம கவலை என்னென்னா, நல்ல ஜனநாயக ஒரு ஹெல்த்தியான டெமோக்ரஸி இருக்கணுன்றது தான். ஆரோக்கியமான ஜனநாயகத்தை நோக்கி தான் அந்த கட்சிகள் உருப்படியாக இருந்தால் நல்லது. இன்றைக்கி உளவுத்துறையோட ரிப்போர்ட்டும் தனியார் சர்வே ரிப்போர்ட்டும் வேறு மாதிரி இருக்கிறதுனால திமுக கடுங்குழப்பத்தில் இருக்குது.